ஸோ உங்களை இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறது திரும்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷத்தில் எனக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஓகேவா, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஃபைனலில் நான் 2023 ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஃபைனலில் கலந்துக்கிட்டேன் நல்லாமலை ரெட்டி இன்ஜினியரிங் காலேஜில். அங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அப்சல்யூட்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னோடய டீம்மேட்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது என்னை டீமில் என்னை சேர்த்துக்கிட்டதுக்காகவும் அப்புறமா அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிட்டோம். நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் எல்லா டீம்மேட்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதாவது 2023 எண்டுக்கு வந்துடுச்சு. எனக்கு தெரியல எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கையை இல்லை இந்த வருஷத்தில் எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்னு எனக்கு தெரியல. நானுமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் எதுவுமே பெருசாக அச்சீவ் பண்ணதே இல்லை. ஜஸ்ட் அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் போயிட்டே இருக்குது. கைஸ், நம்ம அதாவது உலகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நம்மளால் நினச்சி பார்க்காத விதத்தில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது. ஓகேவா, நம்ம அட்லீஸ்ட் இனிமேவாச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட லைஃப் நம்ம கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இனிமேச்சும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஓகேவா, நான் உங்களை எல்லாருமே என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்ல. இந்த ஏஜ் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட எய்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா கைஸ், செல்ஃபிஷாக அதாவது சுயநலமாக இருக்காதீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால், ரோட்டில் யாருனா கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா பேக் தூக்கிட்டு உங்களால் முடிஞ்சவளுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்கள சிரிக்க வைங்க. ஏதோ பஸ்ஸில் ட்ரெயினில் போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் முடிஞ்சுன்னா மற்றவங்க சிரிக்க வைங்க. அது ரொம்ப சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ டிசம்பர் 28, அதாவது டிசம்பர் 20 அவர் கேப்டன் சார் விஜயகாந்த் சார் அட் பாஸ்ட் அவே. அதாவது அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட புகழ் யாருமே நம்ம எடுத்து பேசவே இல்லை. அவர் போயிட்ட பிறகு எல்லாருமே அவர் இது செஞ்சார் அது செஞ்சார். கைஸ், அது நம்மளுக்கு தான் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்காக அவர் என்னையே பார்க்க மாட்டார். எப்போவுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் பார்ப்பார். ஸோ இனிமேச்சாச்சு ஒருத்தர் இருக்கும்போதே அவரை பாராட்டுங்க, அவரை இது பண்ணுங்கள். இனிமேல் யாராவது லீடரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் நாட்டுக்காக என்ன பண்ண போகிறாரோ, என்ன விஷன் இருக்கோ அதை வச்சு ஓட்டு போடுங்க. சரிங்களா, தயவு செஞ்சு கேஸ்ட்டோ ரிலீஜியனோ கம்யூனிட்டி எதுவுமே பார்க்காதீங்க. அவர் என்ன நாட்டுக்காக என்ன செய்ய பார்க்குறாரோ